இலங்கைக்கு வெளிநாடுகளில் இருந்து கொண்டு போதைப்பொருள் கடத்துகிற 5 முக்கியமான நபர்களில் ஒருத்தர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஷிரான் பாசிக் துபாயில் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தில் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு நாடு கடத்தப்படுறாரு. நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு விமானத்தில் வந்ததுக்கு பிறகு இரவு 8 மணி மாதிரி கைது நடக்குது. இதுக்கு பிறகு மத்திய குற்ற விசாரணை பிரிவிட்ட ஷிரான் பாசிக் ஒப்படைக்கப்பட்டு 72 மணித்தியாலங்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஷிரான் பாசிக்கிட்ட முதல் கட்டமான வாக்குமூலமும் விமான நிலையத்தில் வச்சு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் கைதட்டி விசில் அடிச்சு பட்டாசு கொளுத்தி கொண்டாடுவாங்களா இருந்தா அதுக்கான ஒரு கதையை சொல்ல வேண்டி இருக்கு. 2018ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஷிரான் பாசிக் இலங்கையிலிருந்து தப்பியோடி தலைமறைவானார் சொல்லி ஒரு சில ஊடகங்கள் குறிப்பிடுது. ஆனால் அது உண்மை கிடையாது. 2018ஆம் ஆண்டில் ஷிரான் பாசிக் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மூலமா தன்னுடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி சட்ட ரீதியில் இலங்கையிலிருந்து வெளியேறி இருக்கிற ஒரு நபர். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இதுக்கு முதல் ஒரு காலகட்டத்தில் அந்த காலகட்டம் கைது செய்யப்பட்ட நேரத்தில் போதைப்பொருள் குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது நடக்குது. ஆனால் விசாரணைகளில் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகளில் போதுமான சாட்சியங்கள் கிடையாது என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தால் விடுவிச்சு விடுதலை செய்யப்பட்ட ஒரு நபர் தான் ஷிரான் பாசிக். ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த கைது நடக்குது. ஐக்கிய அரபு அமீரகம் தான், போலீஸ் தான் இந்த நபரை கைது செய்கிற சந்தர்ப்பத்தில் போதைப்பொருள் குற்றச்சாட்டு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட ஒரு நபர் கிடையாது. ஈரானோட இருக்கிற நெருக்கமான தொடர்புகள் காரணமா ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர். அதுக்கு பிறகுதான் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுறார். இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதுக்கு பிறகுதான் இங்க இருக்கிற போலீஸ் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவரை கைது செய்து இப்ப விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கு. துபாயில் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் எப்படியுமே தூதரக ரீதியான தலையீடுகள் இருந்திருக்க முடியும், அரசியல் தலையீடு இருந்திருக்கும், போலீஸ் பாதுகாப்பு தரப்பினுடைய தலையீடு இருந்திருக்கும். என்னன்னு சொன்னா, இது எந்த ஆட்சி காலகட்டம் இருந்தாலும் கூட ஒரு இலங்கையர் வெளிநாட்டில் கைது செய்யப்படுறாருன்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கிற தூதரகத்துக்கு அறிவிக்கப்படும். அதுக்கு பிறகு அந்த நாட்டில் இருக்கிற தூதரகம் மூலமா சில செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியிருக்கும். விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டியிருக்கும். கடந்த காலங்களில் மைத்ரிபால சிறிசேன ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலையும் இதே மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. அப்ப இது அரசாங்கத்தினுடைய சாதனைன்னு சொல்லி யாராவது துள்ளி குதிச்சா அது உங்களை பொறுத்தது. விமான நிலையத்தில் வச்சு முதல் கட்ட வாக்கு மூலம் பதிவு செய்யப்படுது. தன்னுடைய அரெஸ்ட் எப்படி நடந்ததுன்றதை பற்றின ஒரு சில விஷயங்களை அவர் வாக்குமூலத்தில் சொல்லி இருக்கிறதா ஊடக செய்திகள் குறிப்பிடுது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்த சந்தர்ப்பத்தில் தான் போலீஸ் இவரை சுற்றி வளைச்சு அவருடைய கையில இருந்த போனை எடுத்து பார்த்துருக்கு. விசாரணைகள் ஆரம்பமாகிருக்கு. கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய போன்ல இருந்து ஒரு சில போட்டோஸ், வீடியோஸ் கண்டுபிடிக்கப்படுது. இது அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டாரு. என்னுடைய போன்ல ஒரு சில போர் சம்பந்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் சம்பந்தப்பட்டிருக்கிற காட்சிகள் இருந்தது. அதுக்கு பிறகுதான் நான் கைது செய்யப்பட்ட விசாரணைகள் நடந்தது. ஒவ்வொரு நாளும் இலங்கைக்கு நாடு கடத்தப்படும் வரைக்கும், நேற்றைய நாள் வரைக்கும் கைது செய்யப்பட்டதிலிருந்து போன மார்ச்சோ மே மாதத்தில் கைது நடந்தது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், நேற்றைய நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஈரானுக்கும் ஷிரான் பாசிக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு சம்பந்தமா கடுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. ஷிரான் பாசிக் ஈரான் தொடர்பு சம்பந்தமா ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய போலீஸுக்கு எப்படியான தகவல்களை சொல்லி இருக்கிறார் என்றது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய போலீஸ் தான் சொல்ல வேண்டியிருக்கும். அவருடைய வாக்குமூலத்திலையும் அதை பற்றி எதுவும் சொல்லப்படலை. இதுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரக போலீஸ் கேட்டுச்சா இவருக்கு அறிவிச்சிருக்காம, நீங்க இலங்கைக்கு போறதா இருந்தா நீங்களே விமான டிக்கெட்டை போட்டுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சொல்லி, அதுக்கு பிறகு தான் விமான டிக்கெட் போட்டு இலங்கைக்கு வந்ததா இவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லி ஒரு சில ஊடக செய்திகள் குறிப்பிட்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் இலங்கையில் விமான நிலையத்தில் வச்சு இந்த கைது நடக்குது. அமெரிக்காவாலையும் தேடப்பட்டு வந்த ஒரு சந்தேக நபர், சர்வதேச பிடியான ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒரு நபர், அமெரிக்காட்ட ஒப்படைக்கப்படுவாரா இலங்கைக்கு ஒப்படைக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வி இருந்த பின்புலத்தில் இப்ப இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கு. இதுக்கு பின்னால எப்படியான தகவல் தெரிய வரும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பா 2012ஆம் ஆண்டு வெலிக்கட சிறையில் ஒரு மிகப்பெரிய மோதல் சம்பவம் பதிவாகி இருந்தது. சில நபர்களை, சில கைதிகளை அடையாளப்படுத்தி இவர்கள் சுட்டு கொலை செய்யணும் என்ற அடிப்படையில் அந்த மோதல் உருவாக்கப்பட்டது சொல்லி ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த மோதலுக்கு பின்னால இவருக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த நாட்கள்ல சிறையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில வன்முறை சம்பவங்கள், அதுக்கு பின்னாலையும் வெளிநாடுகளில் இருக்கிற பாதாள குழு தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி சில சம்பவங்கள், சில செய்திகள் வெளிவந்திருந்தது. அந்த அடிப்படையிலையும் ஷிரான் பாசிக்கிட்ட இப்போ விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சொல்லியும் போலீஸ் அறிவிச்சிருக்கு. அப்படியான விசாரணைகள் நடத்தப்படும், அப்படியான தகவல்கள் வெளிவரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் சிறைக்குள்ள நடக்கிற ஒரு சில சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான ஒரு கணக்காய்வு அறிக்கை, சிறைச்சாலை சம்பந்தமான கணக்காய்வு அறிக்கை வெளிவருது. இதில் கடந்த 6 வருஷங்களில் மட்டும் 2025க்கு முதல்ல இருந்து 6 வருஷங்களில் மட்டும் 1100 கைதிகள் இலங்கையில் இருக்கிற சிறைகள் இருந்து 22 சிறைகள் இருந்து மொத்தம் 33 சிறைச்சாலைகள் இருக்கு. 22 சிறைச்சாலைகள் இருந்து 1100க்கும் அதிகமான கைதிகள் தப்பியோடி இருக்கிறாங்களாம் சிறைக்குள்ள இருந்து.
இதில் 700 கைதிகள் வரைக்கும் கைது செய்யப்படவே இல்லைன்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தவிர 2025ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 மொபைல் ஃபோன் இலங்கையில் இருக்கிற சிறைச்சாலைகள்ல இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 4000 சிம் அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 970 சார்ஜர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதை தவிர இன்னும் சில எலக்ட்ரானிக் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பொருட்கள் எல்லாமே சிறைக்குள்ள போகுதுன்னு சொன்னா சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், உதவி இல்லாமல் எப்படியுமே இது நடைமுறை சாத்தியம் கிடையாது. அதை பற்றியும் விசாரணைகள் நடத்தப்படுதுன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருந்தது. இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஒரு படோவிட் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றி நேற்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தாங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற இன்னும் ஒரு சில தகவல்கள் இப்போ வெளிவரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அந்த நபர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், சிறைச்சாலை அதிகாரிகளை கொலை செய்யறதுக்கு அவர்களுடைய வீட்டை போய் நோட்டம் விட்டார் என்ற அடிப்படையில் அந்த கைது நடக்குது. அதுக்கு பிறகு அவரை கைது செய்து அவருடைய ஃபோன் எடுத்து பார்க்குற நேரத்தில் அவர் கொஸ்மல்லி சொல்லி அடையாளப்படுத்தப்படுற வெளிநாட்டில் இருக்கிற போதைப்பொருள் கடத்தல்காரன் சொல்லப்படுற கொஸ்மல்லியோட கதைச்சிருக்கிறார். வாட்ஸ்அப்பில் சில தகவல்களை அனுப்பி வச்சிருக்கிறாராம். எப்படியான தகவல்கள் சொன்னால், சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய ஒருத்தர் வீட்டை அடையாளம் காண்டிருக்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்லி ஆலோசனை கேட்டிருக்கிறாரு. இப்போ கொஸ்மல்லி இவருக்கு சொன்னாராம், வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கிறாராம், அவருடைய கதையை முடிங்க, உடனடியாக வெயிட் பண்ண தேவையில்லை, கதையை முடிங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவர் சொல்லியிருக்கிறார், இப்போதான் நான் பிணையில் வந்திருக்கிறேன், ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணுவோம் என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், இந்த மேகசின் சிறைக்குள்ள வன்முறை சம்பவம் பதிவாகிறதுக்கு 2-3 நாட்களுக்கு முதல்ல தான் பிணையில் வெளியில் வந்திருக்கிற ஒரு நபர் தான் இப்போ திரும்ப இன்னொரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர். இந்த சம்பவத்துக்கு பின்னாலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு நபர் கைது செய்யப்படுறார், சிறைச்சாலை அதிகாரிகளை கொலை செய்யறதுக்கான திட்டம் இருக்கு. அதுக்கு பின்னால் இருக்கிறது கொஸ்மல்லி சொல்லி அடையாளப்படுத்தப்படுற போதைப்பொருள் கடத்தல்காரன், இல்லாட்டி அந்த கும்பல் சொல்லி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தால் சிறைச்சாலை அதிகாரிகளை இந்த கும்பல் எதுக்காக கொலை செய்யணும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இங்கேதான் கடந்த நாட்களாக பரபரப்பாக பேசப்படுற ஒரு சம்பவத்தை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், மேகசின் சிறைக்குள்ள முகமது அஸ்மான் சொல்லப்படுற ஒரு கைதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகுது. இந்த சிறை கைதிகளால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சிறை அதிகாரிகள் மேகசின் சிறைச்சாலைக்குள்ள போய் முகமது அஸ்மான் எங்க இருக்கிறார், வெளியில வாங்கன்னு சொல்லி வெளியில கொண்டு முழங்கால் இருக்க வச்சு தாக்குதல் நடத்தி அடிச்சு கொலை செய்திருக்கிற சம்பவம் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டு யாரால முன்வைக்கப்படுதுன்னு சொன்னா, சிறை கைதிகளை பாதுகாக்கிற அமைப்புன்னு சொல்லி 2 நாட்களுக்கு முதல்ல ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்படுது. மேகசின் சிறையில அந்த மோதல் நடந்த காலகட்டத்தில் அந்த சிறைக்குள்ள இருந்த ஒரு கைதி அதுக்கு பிறகு வெளியில வந்திருக்கிறார், பிணையில வெளியில வந்திருக்கிறார். அந்த நபர் சிறை கைதிகளை பாதுகாக்கிற அமைப்போட சேர்ந்து ஒரு ஊடக சந்திப்பு நடத்துறாரு. இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. என்னன்னு சொன்னா, முகமது அஸ்மான் தேடி அங்க இருக்கிற சிறை காவலர்கள் சொல்லப்படுறவர்களால கொலை செய்யப்பட்டார்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. அந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் சிறை அதிகாரிகளை கொலை செய்யறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்றதுதான் இந்த சம்பவத்தினுடைய சுருக்கம். முகமது அஸ்மான் கொலை செய்யப்படுறார், அதுக்கு காரணம் சொல்லி குற்றம் சாட்டப்படுறது சிறை அதிகாரிகளை கொலை செய்யறதுக்கு இப்போ ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் சொல்லி ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பின்னால் இருக்கிறது கொஸ்மல்லி என்ற தகவல் தெரிய வந்திருக்கு. இருக்கிற முக்கியமான விஷயம் தான், சிறை அதிகாரிகள் எதுக்காக முகமது அஸ்மானை கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்தாங்க, இல்லாட்டி குற்றம் சாட்டப்படுற மாதிரி எதுக்காக கொலை செய்யணும், சிறை அதிகாரிகளால் எதுக்காக ஒரு கைதி கொலை செய்யப்படணும் என்ற ஒரு கேள்வி இதுல இருக்கு. முகமது அஸ்மான் மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டுன்னு சொன்னா, போன வருஷத்துல தஹிவல பிரதேசத்தில் நடந்ததா சொல்லப்படுற ஒரு இரட்டை கொலை, அதில் துப்பாக்கிதாரி சொல்லி அடையாளப்படுத்தப்படுது. இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த இளைஞர் அந்த சம்பவத்தில் முகமது அஸ்மானுடைய சாரதிய பைக்கை ஓடி போன நபர் சொல்லி சொல்லப்படுது. பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. முகமது அஸ்மான் மேலே இரட்டை கொலை குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆரம்பத்தில் தேடப்பட்ட ஒரு சந்தேக நபர் சொல்லியும் ஒரு சில ஊடக செய்திகள் குறிப்பிடுது. அப்படியான ஒரு பின்புலத்தில் சிறை அதிகாரிகள் வேணும்னு சொல்லி உள்ளுக்கு போய் முகமது அஸ்மான் எங்கன்னு சொல்லி கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க, கொலை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி சுமத்தப்படுறது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு. அங்கிருந்து ஒரு கைதியாலேயே இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இப்போ அரசாங்கத்திட்ட இது சம்பந்தமாக கேட்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பல்லன் சிறைச்சாலைக்கு போயிருந்தவர். இப்போ எப்படி நிலைமைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு போயிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது, இந்த மாதிரி ஒரு சிறை கைதி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார், இதை விசாரிக்க போறீங்களா, அரசாங்கத்தினுடைய பதில் என்னன்னு சொல்லி.
வெளியில் வந்து எல்லாரும் சொல்கிறதும் உண்மைன்னு சொல்லி கருத முடியாது. ஆனால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக கட்டாயம் அரசாங்கம் எல்லா கோணத்திலையும் பாதுகாப்பு தரப்பு விசாரிக்கும் என்ற ஒரு உறுதிமொழி வாக்குறுதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கோணத்தின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்படுமா இல்லையா என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்று சொன்னால் இந்த சிறை வன்முறைக்கு பின்னால் இருக்கிறது போதைப்பொருள் கடத்தல், சிறைச்சாலைகளுக்குள்ள போதைப்பொருள் போகிறது குறைவடைஞ்சிருக்கு. அதுக்கான பற்றாக்குறை இருக்கிறதால தான் சிறை கைதிகள் வந்து ஆக்ரோஷம் அடைஞ்சு மோதுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருக்கிற பாதாள கும்பல் தான் இதுக்கு பின்னால் இருக்கிற காரணம், அரசியல் தலையீடுகள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் பேசப்படாத ஒரு விஷயமா இருக்கிறது, சிறை அதிகாரிகள், சிறை காவலர்கள் சொல்லப்படுறவர்கள் இந்த மாதிரி கைதிகளை தேடி கொலை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி சுமத்தப்படுற குற்றச்சாட்டு வந்து கொஞ்சம் பாரதூரமான ஒரு விஷயம். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.